மதுரை மீனாட்சி பதிப்பகம் வழங்கும் சுருக்கெழுத்து ஒளிநாடா. தமிழ் சுருக்கெழுத்து உயர்வேகம் நிமிடத்திற்கு 120 வார்த்தைகள். மே 1992 2ஆம் தாள். வினா. குரல் கொடுத்துள்ளவர் மதுரை கூக்கி ஜெயபாலன். பி ரெடி. கமெண்ட்ஸ். மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்களே, செயலர்களே, துறை அதிகாரிகளே, தமிழகத்தின் உணவு நிலைமை குறித்து விவாதம் நடைபெறும் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உணவு நிலைமை என்பது ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை பிரச்சனையிலேயே முதல் கட்டமாக இருக்கின்றது. அரிசி, கோதுமை போன்ற அத்தியாவசிய பொருள்கள் அன்றாடம் அவர்களுக்கு கிடைப்பதில் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருப்பதை நாம் அறிவோம். மேலும் நுகர்பொருள் வாணிபக் கழகத்தை சார்ந்த கடைகளின் மூலமாக அவற்றை வழங்கும் பொழுது போதிய உத்தரவாதம் இல்லாத நிலைமைதான் இருந்து கொண்டிருக்கிறது. அதோடு அவர்கள் வாங்குகின்ற பொருள்கள் தரமானவையாகவும் இல்லை. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை சமூக விரோத சக்திகள் பயன்படுத்தி கொண்டு அரசின் சீரிய திட்டங்களை சிதைத்து கொள்ளை லாபம் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இதிலே உரிய நடவடிக்கை எடுக்க அரசு முன்வர வேண்டுமென்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். விவசாய பெருங்குடி மக்களிடத்தில் இருந்து வியாபாரிகள் விளைபொருள்களை வாங்கும்போது அரசுக்கு 50% லெவி அளித்துவிட்டு பின்னர் நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு விநியோகம் செய்ய ஆயத்தமாகிறார்கள். மக்களுக்கு உணவுப் பொருள்களை வழங்க உரிமம் பெற்ற வியாபாரிகள் நியாயமான முறையில் நடந்து கொள்கிறார்கள். ஆனால் இடையிலே சில சமூக விரோத சக்திகள் இதிலே குறுக்கிட்டு பல அக்கிரமமான காரியங்களை செய்கிறார்கள். அவர்கள் செய்கிற வியாபாரம்தான் சரியானது, நியாயமானது என்று அதிகாரிகளும் சில நேரங்களில் நம்பிவிடுகிறார்கள். அதனால் உரிமம் பெற்று அதிக ஆதாயம் இல்லாமல் தொழில் நடத்துகின்ற வணிகர்களுக்கு ஒரு கசப்பான உணர்வு ஏற்படுகிறது. அதோடு லெவி கொடுப்பதில் ஏற்படுகின்ற இழப்பை ஈடு செய்ய அவர்கள் பல தவறுகளை செய்ய முற்படுகிறார்கள். அதன் காரணமாக அதிகாரிகளும் சில தவறுகள் செய்யும் முயற்சியில் ஈடுபடுகின்ற நிலைமை ஏற்படுகிறது. விவசாயிகளுக்கும் நல்ல விலை கிடைக்கவில்லை. இத்தகைய போக்குகளை நன்றாக ஆராய்ந்து ஒரு நல்ல முடிவெடுக்க நம்முடைய அரசு முன்வர வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அத்தியாவசிய பொருள்கள் சரிவர கிடைக்காத போது மக்கள் பெரும் ஏமாற்றத்திற்கு உள்ளாவதோடு சிப்பந்திகள் சரிவர செயல்பட மறுக்கிறார்கள் என்ற எண்ணமும் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அவற்றை சில்லறை கடைகளுக்கு வழங்கும் போது சரியான எடையில் கொடுப்பதில்லை என்று நியாய விலை கடைக்காரர்களும் கூட்டுறவு சங்கத்தினரும் கூறுகிறார்கள். இப்படி ஒருவர் மீது ஒருவர் குறை கூறி தப்பித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்ய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். நெல்லை கொள்முதல் செய்து அரவை ஆலைகளுக்கு கொடுத்து அரிசியை பெறுவதில் பலவிதமான சிக்கல்கள் ஏற்படுகின்றன. இந்த சிக்கல்களை தவிர்ப்பதற்கு நம்முடைய அண்டை மாநிலங்களில் அரிசியை நேரடியாக கொள்முதல் செய்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். தரமான அரிசியாக பார்த்து வாங்குவதால் அதை நல்ல லாபத்திற்கு வெளி மாநிலங்களுக்கும் அனுப்புகிறார்கள். நமது அரசும் அதே முறையை கையாண்டால் சிறப்பாக இருக்குமென்று நான் கருதுகிறேன். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் உணவுப் பொருள்களின் விலை குறைவாக இருக்கிறது. அந்த அளவுக்கு முனைப்பான நடவடிக்கைகளை அரசு எடுத்திருக்கிறது. குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் முதியோர்களுக்கும் சத்துணவு இலவசமாக வழங்குகிறோம். 20,000க்கும் மேற்பட்ட நியாய விலை கடைகள் மூலம் கிட்டத்தட்ட பாதி விலையில் உணவுப் பொருள்களை வழங்குகிறோம். இந்நிலையில் கொள்முதல் மற்றும் விநியோகத்தில் இருக்கிற குறைபாடுகளை
மக்கள் தெரிவிப்பார்களேயானால் அவற்றை ஆராய்ந்து தகுந்த நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் தயாராக இருக்க வேண்டும். நலிந்த மக்களுக்காக நம்முடைய அரசு என்னென்ன செய்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்கிற வகையில் விவரங்களையும் வெளியிட வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். ஸ்டாப்.